ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மெல்லாம் என்ன நினச்சிட்ருக்குறோம், நம்ம நல்லவனாக இருந்தால் போதும், நல்லவனாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோமா? ஆனால் அது கிடையவே கிடையாதுங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பையன் ரொம்ப ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்கிறதுக்கும் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது குடும்பத்துக்காக அவன் எல்லா விஷயமே செய்வான், ஆனால் அவனுக்கிட்ட ஒழுக்கம் அப்படின்றது இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் அவனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணுவான், ஆனால் அவனுக்கு ஒழுக்கம் அப்படின்றதே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இப்போ வரைக்கும் இதெல்லாம் தப்புன்னு தெரியாமல் நிறையா பேர் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்னப்பா குடும்பத்தில் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்குது, ஆனால் என்ன இந்த ஒரு பழக்கம்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மடம் இருக்குங்க. அந்த மடத்தில் நிறையா மாணவர்களை அங்கே இருக்கிற மக்கள் படிக்க வைக்கிறாங்க. எதுக்காகனா வாழ்க்கையை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மடத்தில் நிறையா மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த மடத்துக்குன்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னென்னா, எந்த ஒரு மாணவன் நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல பழக்க வழக்கங்களோடையும் இருக்கிறானோ அந்த மாணவனை அந்த மடத்துலையே ஒரு வாத்தியார் மாதிரி வச்சுருவாங்க. அப்படி இல்லை, ரொம்ப இவன் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பையன், இவன் தனியாகவே ஒரு மடத்தை வச்சு கொடுத்தா இவன் கண்டிப்பாக அந்த மடத்தை நல்லபடியாக நடத்துவான் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்கிற குருமார்களுக்கு தோன்றுச்சு. அப்படின்னா அப்போ அந்த ஒரு குருமார்கள் சேர்ந்து தனியாக ஒரு மடம் வைத்து அந்த ஒரு மாணவருக்கு செய்ய வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த மடத்தை பார்த்துக்க சொல்லி விட்டுருவாங்க. அந்த மடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. எப்படியாவது நம்ம இங்கே பாட நெறிமுறைகளை கற்றுக்கிட்டு நம்ம நல்வழிக்கு போகணும், அங்கே நம்ம ஒரு மடத்தை எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அங்கே இருக்கிற நிறையா மாணவர்கள் வருவாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அங்கே இருக்கிற குருமார்கள் எல்லாமே சேர்ந்து இந்த வருடம், அதாவது எல்லாருமே படிப்பை முடிச்சிட்டாங்க, இந்த வருடம் அந்த ரிசல்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அந்த ரிசல்ட் கொடுக்கக்குள்ள ஒரு 2 மாணவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த 2 மாணவர்கள் பெயர் என்னன்னா ராமு, சோமு. இது கதைக்காக வைக்கப்பட்ட ஒரு பெயர் தாங்க. இவனுக்கு 2 பேருக்குமே நல்ல பற்று அப்படின்றது இருக்குது. அதாவது இந்த ஒரு மடத்தை நல்வழிக்கு கொண்டு வரணும், இந்த மடத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம நிறையா நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு எண்ணத்தில் 100க்கு 100 இங்கே 2 பேருமே வாங்குகிறாங்க. அப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தரை தான் இவங்க தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி இருக்கக்குள்ள ராமு அப்படின்ற ஒரு மாணவனை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த சோமு அப்படின்ற மாணவனை தேர்ந்தெடுக்கலை. இப்போ இந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுற சோமு அப்படின்றவன் கேட்குறான், எதுக்காக என்ன நீங்கள் தேர்ந்தெடுக்கலை? நானும் இந்த மடத்து மேலே அக்கறை கொண்டு தானே இருக்கிறேன், இந்த மடத்தில் நானும் இவனை போல தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறான். அப்போ அங்கே இருக்கிற குருமார்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, நீ 100% ஒரு மடத்தை உனக்கு வச்சு கொடுத்தா நீ அதை பார்த்துப்பப்பா, அதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்குது. ஆனால் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படின்றதும் அந்த கெட்ட எண்ணங்கள் அப்படின்றதும் கண்டிப்பாக உன்னால் ஒரு தனியாக ஒரு மடத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு உனக்கு திறமைகளை கொடுக்காது. ஒரு வாத்தியார் ஒரு குழந்தைங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியார் கோபத்தில் இருந்தாலும் சரி, இல்லை கெட்ட எண்ணங்களோடு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கற்றுக்கக்கூடிய பசங்கள் யாருமே உருப்படவே முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே இருக்கிற குருமார்கள் சொல்கிறாங்க. இவனுக்கு செம்ம கோபம் வருதுங்க. அப்போ ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்றான், ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிச்சிட்றான். பேச ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற குருமார்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரு காரணத்துக்காக தான்ப்பா நான் உன்னையே தேர்ந்தெடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்மளில் நிறையா பேரை நமக்கு தெரியும். நான் பார்க்கக்கூடிய இளைஞர்களை வச்சு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். எங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு இளைஞன் இருக்கான். ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுலேருந்து நாங்கள் அவனையே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நல்ல பையங்க. குடும்பத்துக்காக என்ன வேலை வேணால் செய்வான். அவன் அதாவது கடைக்கு போக சொன்னால் போகிறதும் சரி, இல்லை குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையில் அவன் வேலைக்கு போகிறதும் சரி, எல்லா வேலைகளையுமே செய்யக்கூடிய ஒரு பையங்க அவன். குடும்பம் அப்படின்னாலே அவன் இழுத்து போட்டு வேலை செய்வான். இப்போல்லாம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம்னா என்ன செய்வோம், நம்ம போகிறோம், உட்காரோம், நம்ம கொடுக்க வேண்டிய மொய்யை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் நீங்கள் மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்களே, கார்த்தி.
எப்படி ஏதோ அவருக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் இழுத்துப்பட்டு செஞ்சுட்டு இருப்பார்ல, அதே போல தான் இந்த ஒரு பையனும். அந்த அளவுக்கு வந்துட்டு குடும்பம் அப்படின்னாலே ரொம்ப வந்துட்டு பாசக்கார பையங்க. இவனை வெளியில் பார்த்து ஒரு சிலர் பொண்ணு கேட்கறதுக்காகலாம் வந்திருந்தாங்க. அதாவது பையனை பொண்ணு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு இவனை பற்றி ஒரு விஷயங்கள் தெரிஞ்ச உடனே அப்படியே வந்துட்டு பின்னோக்கி போயிட்டாங்க. அவங்க இல்லை என் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க குடும்பத்து மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல பையனாக இருக்கிறான், இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு குடிப்பழக்கம் அப்படின்றது இருக்குது. குடிச்சிட்டானா கண்டமேனிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பேசுவான், திட்டுவான். இவன் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப வந்துட்டு வைலன்ஸாக இறங்குவான். அந்த அளவுக்கு வந்துட்டு கேவலமாக பேசக்கூடிய ஒரு பையன் தான் இவன். ஆனால் குடிக்காத வரைக்கும் இவன் ஒரு நல்ல ஒரு பையன். குடும்பத்துக்காக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு பையன் தாங்க. இந்த பையனை வந்துட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஃபங்க்ஷனில் பார்த்த எல்லாருக்குமே, ஏன்னா அதிகமாக பொண்ணை தான் கேட்டு போவாங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கே, என் பையனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போவாங்க. ஆனால் பையன் இந்த அளவுக்கு இருக்கிறாரு, இந்த பையனை வந்து என் பொண்ணுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு யாராவது வந்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வந்துட்டு ரேர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது படத்தில் அமைகிற மாதிரி அவனுக்கு அமைஞ்சுது. ஆனால் இந்த ஒரு கெட்ட பழக்கம் இதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம எவ்வளவு தான் நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் பாசக்காரனாக இருந்தாலும் சரிங்க, ஆனால் ஒழுக்கம் அப்படின்றது நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு வேணால் ஆஃபீஸில் நல்ல பெயர் அப்படின்றது எடுக்கலாம், ஆனால் அந்த இடத்துல ஒழுக்கம் அப்படின்றது இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே வாழ்க்கையில் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே உருவாக்கினேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன பசங்கள்லேருந்தும் சரி, பெரிய ஆட்களும் சரி, ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. அவங்க எல்லாருமே கெட்டவங்க, மோசமானவங்க அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் கூட இது போன்ற ஒரு நபர் இருப்பார். ஆனால் அவர் ரொம்ப தங்கமான மனுஷனாக இருப்பார். வீட்டுக்கு யாராவது வந்து அப்படி கவனிக்கக்கூடிய நபர். மூணாவது மனுஷங்க வந்தாலும் தான் வீட்டு பிள்ளைகள் மாதிரி வந்துட்டு கவனிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கூட யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு கெட்ட பழக்கம் தாங்க இவர்கிட்ட. இந்த குடி, முன்கோபம், அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, இந்த ஒரு கெட்ட பழக்கம் தாங்க இவர்கிட்ட வந்து பிடிக்காத ஒன்று அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக கேள்விப்படாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலே இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான். அதனால் அதுக்காக 100% நீங்கள் வந்துட்டு அதாவது பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் அப்படின்றது இயலாத விஷயம் தான். யாராலையுமே 100% ஒரு பர்ஃபெக்டான பர்சனாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு சீரழிக்கக்கூடிய விஷயம், உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை இப்போதே கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்க. நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் அப்படின்றது இல்லை அப்படின்னா நம்மளால் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதாவது எப்படி வந்துட்டு நமக்கு ஒரு கீர் பைக் எடுத்துக்கிட்டோம்னா, கீரு வந்துட்டு லாக் ஆகிடுச்சுன்னா வண்டியை ஓட்ட முடியுமா? ஓட்டவே முடியாது. பெட்ரோல் இல்லைன்னா வண்டியை ஓட்ட முடியுமா? அதே போல் தான் நம்ம லட்சக்கணக்கில் கொடுத்து ஒரு வண்டியை வாங்கியிருப்போம். ஆனால் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தா தான் அந்த வண்டி ஓடும். பெட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கணும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒழுக்கம் அப்படின்ற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் நம்ம எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் அப்படின்றது இல்லைன்னா நம்ம விட்டு அது தள்ளி போயிடும். இதை தான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோன்னு நினச்சேன். இந்த ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.